இந்த வீடியோ நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி வச்சு கொண்டு போகிறோம். இந்த ஸ்டோரியில் மெயினாக 2 ரோல் இருக்குது. ஒன்று நான், இன்னொன்று என்னோடய தாத்தா. என்னோடய தாத்தாவுக்கு சென்னையில் ஒரு ஐடி கம்பெனி கட்டணுங்கிறது ஆசை. ஸோ இதற்காக லேண்ட் கூட அவர் வாங்கிட்டார். பட் ஆனால் பில்டிங் கட்டுறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. அவர் கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டார். இந்த மாதிரி இந்த லேண்டில் நீயாவது ஒரு ஐடி கம்பெனி கண்டிப்பாக கட்டணும்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டார். சத்தியம் வாங்கிட்டு அவர் செத்து போயிட்டார். இப்போ தாத்தாவோட ஆசையை நான் நிறைவேற்றி ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த லேண்ட் இருக்க இடத்துக்கு போய் பார்க்குறேன். எப்படியா இந்த இடத்துல ஒரு ஐடி கம்பெனி கட்டிடணுங்கிறதுன்னு சொல்லி என்னோடய கனவாகவே நான் ஆக்கிக்கிறேன். ஆக்கினதுக்கப்புறம் முதல்ல சின்னதுலேருந்து நான் ஆரம்பிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு குடிசை மாதிரி அந்த இடத்துல போட்டுக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஆன்லைன்லேருந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். அப்படி பண்ணுறப்போ என்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு லேப்டாப் இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குது, அப்புறம் ஒரு ஹெட்செட் இருக்குது. நான் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ என்னோடய லேப்டாப்பும் என்னோடய ஃபோனும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது ஒயர்டு மூலமாக கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். டைப் சி கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னோடய ஹெட்செட் ப்ளூடூத் மூலிமா என்னோடய லேப்டாப்போட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி என்னோடய பர்சனல் டிவைஸ் ஒன்றுக்கு கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இதை தான் நம்ம பேன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பர்சனல் ஏரியா நெட்வொர்க். அப்படியே கொஞ்ச நாள் போக போக என்கிட்ட நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வருது. அதன் மூலிமா நான் பணமும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. அதை வச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன பில்டிங்கும் கட்டிட்டேன். பில்டிங் கட்டினதுக்கப்புறம் ஒரு சில எம்ப்ளாயீஸையும் ஹையர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஒருத்தனால தனியாக பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்கிட்ட நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஹையர் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே ஒரே நெட்வொர்க்கில் இணைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஒரு கேபிள் மூலிமா அங்கே இருக்க எல்லா கம்ப்யூட்டரையும் இணைக்கிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற அந்த கேபிள் தான் ஈத்தர்நெட் கேபிள். ஸோ இந்த கேபிள் மூலிமா எல்லா கம்ப்யூட்டரையும் இணைக்கிறேன். இணைச்சி ஒரே நெட்வொர்க்காக மாற்றுறேன். இப்போ என்னோடய கம்பெனி எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஒரே நெட்வொர்க்கில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்க முடியும். இப்படி நான் ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, இந்த நெட்வொர்க்கோட பேர் தான் லேன், அதாவது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். என் கம்பெனி எம்ப்ளாயீஸ் நல்லா ஒர்க் பண்ணி எனக்கு ப்ராஃபிட் நிறையா ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்காக நான் அவங்களுக்கு நல்ல ஹைக்கும் போட்டுட்டேன். அது போக என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. அந்த காசை வச்சு என்ன பண்ணுறேன்னா, என்னோடய லேண்ட் ஏரியாவை சுற்றி ஒரு காம்பவுண்ட் சோர் எழுப்பிட்டு ஒரு கேம்பஸ் மாதிரி மாற்றிட்டு அதில் இன்னொரு பில்டிங்கும் கட்டுறேன், பில்டிங் 2. அந்த பில்டிங்கில் மறுபடியும் கொஞ்சம் எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணுறேன். அங்கே அந்த எம்ப்ளாயிக்கு நான் ஒரு சேஞ்சுக்கு கம்ப்யூட்டருக்கு பதிலாக லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க அடிக்கடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டேன். லேப்டாப் இருக்கிறதுனால ஒயர்டு கனெக்ஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா அடிக்கடி லேப்டாப் கொண்டு போயிட்டு வருவாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல ஒயர்லெஸ் கனெக்ஷன் கொடுத்தாகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வைஃபை ரவுட்டர் வைக்கிறேன். அந்த வைஃபை ரவுட்டர் வரைக்கும் ஒயர்டு கனெக்ஷன் இருக்கும். அந்த ரவுட்டர்லேருந்து ஒயர்லெஸ் சிக்னல் வரும். ஸோ அந்த சிக்னல் யூஸ் பண்ணி அவங்க ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிப்பாங்க. ஸோ இப்படி நான் பில்டிங் 2ல் ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு நெட்வொர்க்கோட பேர் தான் WLAN, அதாவது வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். நம்ம கம்பெனி இப்போ ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்குது. கம்பெனியோட கஸ்டமர் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. கஸ்டமர் பார்த்துட்டு இவங்க நல்லா ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களே, இவங்களுக்கு நம்ம இன்னும் 2-3 ப்ராஜெக்ட் கொடுக்கலான்னு சொல்லி நமக்கு இன்னும் புதுசாக ஒரு 3 ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட புதுசாக எம்ப்ளாயிஸும் இல்லை, அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு பில்டிங்கும் இல்லை. பட் நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறோம்னா, லோன் வாங்கியாவது புதுசாக இன்னொரு பில்டிங் கட்டுறோம். அந்த இடத்துல புதுசாக எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணுறோம். இப்போ நம்ம கேம்பஸில் மொத்தம் 3 பில்டிங் இருக்குது. பில்டிங் 1ல் லேண்ட் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பில்டிங் 2ல் WLAN நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பில்டிங் 3ல் மறுபடியும் லேண்ட் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். நான் பில்டிங் 1ல் இருக்கேன். புதுசாக அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பில்டிங் 3ல் வந்திருக்காங்க. பில்டிங் 3ல் இருக்க ஒரு எம்ப்ளாயி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மனசுக்கு பிடிச்சவங்க வச்சுக்கலாம். நான் அவங்கக்கிட்ட இப்போ என்னால் பேச முடியாது. ஏன்னா நான் வேறு நெட்வொர்க், அவங்க வேறு நெட்வொர்க். இப்போ நான் அவங்க கூட பேசணுன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகணும். இந்த இடத்துல நான் தானே கம்பெனி ஓனர். ஸோ நான் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பில்டிங் 1ஐயும் பில்டிங் 3யும் ஒரு ஒயர் கனெக்ஷன் மூலமாக இணைக்கிறேன். அது காப்பர் ஒயர் மூலிமாவோ அல்லது ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் மூலிமாவோ இணைச்சிட்டேன். நான் டேரெக்டாக பில்டிங் 3 மட்டும் என்னச்சுன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த கேம்பஸில் இருக்க எல்லா பில்டிங்குமே கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி ஒரே நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இப்படி நான் உருவாயிருக்க ஒரு நெட்வொர்க் இல்லையா, அந்த நெட்வொர்க்கு தான் நான் கேன் அப்படின்னு சொல்லுவேன், கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க்.
இப்போ என்னால் பில்டிங் 3ல் இருக்கவங்க கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் இப்போ சேம் நெட்வொர்க்கில் இருக்கோம். நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம், பேசிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகுது. அப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டேன். என்ன தெரியுமா? இந்த மாதிரி எங்கள் தாத்தாவோட ஆசையே இந்த கம்பெனி நல்லா பெருசாக்குறது தான். இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க பார்த்துட்டு, சி இவ்வளோதானா, நான் வேறு என்னமோ நினச்சிட்டேன். ஓகே பண்ணலாம், பெருசாக பண்ணலான்னு சொல்லி அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறோம். சூரியவம்சம் படத்தில் வர சரத்குமார் தேவயானி மாதிரி ஒரே பாட்டில் பெரிய பணக்காரங்களாக வரும். சென்னை சிட்டி ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் நிறையா பிரான்ச் வந்து கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு பிரான்ச்சையும் கிரவுண்டுக்கு அடியில் ப்ரைவேட்டாக நம்மளே ஒரு ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுத்து ஒரு நெட்வொர்க் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறது மூலிமா ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச்சோட கம்யூனிகேட் வந்து பண்ண முடியும். இந்த நெட்வொர்க் தான் நம்ம மேன் அப்படின்னு சொல்லுவோம். மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிட்டி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணோம்னா அதை தான் நம்ம மேன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா இன்ட்ராநெட்டை சொல்லலாம். இன்ட்ராநெட்டுங்கிறது இன்டர்நெட்டுக்கும் கொஞ்சம் கீழே. இது என்ன அர்த்தம்னா, ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களோட கம்ப்யூட்டர்ஸ், அவங்களோட சர்வர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த நெட்வொர்க் கனெக்ஷன் யூஸ் பண்ணி. மீதி எந்த ஒரு வெப்சைட்டுமே ரீச் பண்ண முடியாது. இது எங்கே அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் கால் சென்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி வெப்சைட் மட்டும் தான் ஓப்பன் ஆகும், மீதி எதுவுமே ஓப்பன் ஆகாது. இதை தான் நம்ம இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட்டாக வேன் அப்படின்னா என்னென்னா வைட் ஏரியா நெட்வொர்க். இது ஒரு சிட்டி மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட் ஃபுல்லாவோ, ஒரு கண்ட்ரி ஃபுல்லாவோ, இல்லை ஒரு வேர்ல்டு ஃபுல்லாவோ நாம் ஒரு நெட்வொர்க் வந்து கவர் பண்ணோம்னா அதை தான் நம்ம வேன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகலாம்? ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. எனக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்க தாங்க சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து சம் பிஸ்னஸ் ரீசன் அமெரிக்காவுக்கு வந்து போயிட்டாங்க, ஆன்சைட் வந்து போயிட்டாங்க. இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. எனக்கு அவங்கக்கிட்ட பேசணும்னு வந்து தோணுது. இப்போ என் மனசாட்சி வந்து என்னத்தமா சொல்லும், இங்கே இருக்கிற அமெரிக்கா அதுக்கு தனியாக ஒரு ப்ரைவேட்டாக ஒரு லைன் கொடுத்து அப்படின்னு சொல்லும். என் மனசாட்சி சொல்கிறபடி கேட்டேன்னா நான் தெருவில் தான் நிற்கிறோம். ஸோ அதனால் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா அவ்வளோ தூரம் என்னால் வந்து தனியாக ப்ரைவேட்டாக போட முடியாது லைன்லாம். ஸோ இப்போ தான் வந்து நான் இன்டர்நெட்டுக்குள்ளே வந்து போவேன். அதாவது ஐஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வருவாங்க. ஐஎஸ்பி அப்படின்னா என்ன? இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். நமக்கு யார் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்களோ அவங்கள தான் நான் ஐஎஸ்பி அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரிக்வஸ்ட்டை நான் ஐஎஸ்பிட்டு வந்து கொடுத்துருவேன். அவங்க அதை வந்து டிஃப்ரெண்ட் ரவுட்டர் வழியாக ரவுட் பண்ணி யூஎஸில் இருக்க அவங்களுக்கு வந்து கடைசியாக போய் சேர்த்துருவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நான் சென்னையில் இருக்கேன், நான் திருநெல்வேலிக்கு வந்து ஒரு கொரியர் வந்து போடுறேன். அந்த கொரியர் போட்டோன்னா டைரெக்டாக சென்னையிலேருந்து திருநெல்வேலி வந்து போய் சேர்ந்துடாது. அது நிறைய ஹப்பில் போய் பிரிஞ்சு தான் போவோம். திருச்சியில் போய் பிரியும், அப்புறம் மதுரையில் வந்து பிரியும், அப்புறம் திருநெல்வேலியில் எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த ஹப்லேருந்து பிரிஞ்சு அப்படி இப்படி நிறைய இடத்துக்கு போய் தான் கடைசியாக போய் டெஸ்டினேஷனில் ரீச் ஆகும். சேம் அதே மாதிரி தான் நான் அனுப்புகிற ரிக்வஸ்ட்டை என்னோட ஐஎஸ்பி டிஃப்ரெண்ட் ரவுட்டர்ஸ் வழியாக ரவுட் பண்ணி கடைசியாக அந்த டெஸ்டினேஷனில் போய் சேர்த்துருவாங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே அந்த ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. கடலுக்கு அடியிலையோ நிலத்துக்கு அடியிலோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஐஎஸ்பியோட வேலை. இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுக்கு தான் நம்ம அவங்களுக்கு சர்வீஸ் ஃபீஸ் வந்து கொடுக்குறோம். இதுக்கு நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்டர்நெட்டை தான் எடுத்துக்கணும். ஏன்னா இன்டர்நெட்டுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் லேண்ட், மேன், வேன் இதெல்லாமே சேர்ந்து மொத்தமாக கிடைக்கிற ஒரு நெட்வொர்க் தான் இன்டர்நெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது போக இன்னொரு ஸ்பெஷல் நெட்வொர்க் இருக்குது. அதுதான் நம்ம SAN அப்படின்னு சொல்லுவோம். SAN அப்படின்னா என்னென்னா ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். இது முழுக்க டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் இருக்கும். இதை நம்ம வந்து லேனோடையோ மேனோடையோ வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸ்டோரி பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள்.